ஃபர்ஸ்ட் டைம் ஊறுகாய் போடுறவங்க ரொம்ப பயந்துட்டே போடுவாங்க, கெட்டு போய்டும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் பிகினராக இருந்தால் கூட இந்த ஊறுகாயை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் போட்டாலுமே ஈஸியாக கெட்டு போகாமல் எப்படி போடுறதுன்னு சொல்லி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஈஸியாக ஃபாலோ பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம். வெல்கம் டு மெட்ராஸ் ஸ்வீட் சமையல். இப்போ மாங்காய் சீசன் தாங்க, நிறைய மாங்காய் கிடைக்கும். வெயிலும் நல்லா அடிக்குது. நம்ம ஈஸியாக வந்து மாங்காய் போட்டு வச்சுக்கிட்டா 2-3 வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது. ஸோ இது வந்து ஊறுகாய் மாங்காய் தான், நல்லா புளிப்பாக இருக்கும். இது வந்து இப்படி அழுத்தி பார்க்கும்போது நல்லா கல் மாதிரி இருக்கணும், நல்லா திக்காக இருக்கணும். அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ வந்து இதை கழுவிட்டு நல்லா தொடச்சி வச்சுருக்கேன், கொஞ்சம் கூட ஈரம் இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஈரம் இல்லாமல் போட்டிங்கன்னா தான் நிறைய நாள் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும். இதை இப்போ கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஒரு பிரிமன் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது மேலே நம்ம சட்டி எடுத்து வச்சிடலாம். ஸோ இப்படி வைக்கும்போது சட்டி ஆடாமல் இருக்கும். எத்தனை பேர் இந்த மாதிரி பெரியமனை பயன்படுத்துவீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள், நம்ம மாங்காய் எல்லாமே கட் பண்ணியாச்சு. ஊறுகாய் மாங்காய் பொறுத்தவரையும் தோல் வந்து தடிமனாக இருக்கும், உள்ள சதைப்பற்று அதிகமாக இருக்கும், அதே மாதிரி நல்லா புளிப்பாக இருக்கும். ஊறுகாய்க்கு ஏற்றதுனால தான் இது ஊறுகாய் மாங்காய் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ வந்து இதை இப்போ சட்டியில் போட்டுடலாம். இது பாருங்கள், தலைப்பகுதி வால்பகுதி கட் பண்ணிவிட்டு நடுவில் இருக்க கொட்டையும் எடுத்துகிட்டு நான் கட் பண்ணினேன். ஸோ எப்படி கட் பண்ணேன்னு காமிக்கிறதுக்காக தான் இது. பாருங்கள், எல்லா மாங்காயுமே சட்டிக்குள்ளே போட்டாச்சு. 2 டேபிள் ஸ்பூன் அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இதை ஃபுல்லாக நல்லா போட்டுடலாம். இதை இப்போ நல்லா குலுக்கி விட்டுக்கணும். இது பார்க்கறதுக்கு நல்ல எல்லோவாக தான் இருக்கும். பழுத்துச்சு அப்படின்னு நினைக்க வேண்டாம், பழுக்கெல்லாம் இல்லை, நல்லா எல்லோயிஷாக இருக்குது, நல்லா செங்காய் மாதிரி இருக்குது. ஸோ அதனால தான் இந்த கலரில் இருக்குது. இப்போ நான் சாப்பிட்டு பார்த்தேன், நல்ல புளிப்பாக இருந்தது. இப்போது நல்லா குலுக்கி விட்டாச்சு. குலுக்கி விட்ட உடனே அந்த உப்பும் அந்த மாங்காயோடு சேரும்போது தண்ணி விட்டு வரும், அப்படி தான் வரணும். இப்போ இது மேலே ஒரு வெள்ளை கிளாத் போட்டுடலாம். போட்டாச்சு. பாருங்கள், ஒரு லப்பர் பேண்ட் எடுத்து மேலே போட்டு வச்சிட்டேன். இப்போ எப்படி தான் இருக்குது. ஸோ இது வந்து நல்லா காற்று போகும். காற்று போகும்போது உங்களுக்கு பூசணம் பிடிக்காது. வெயிலில் நம்ம வைக்கும்போது நல்லா அந்த உப்பு தண்ணியில் ஊறி சூப்பராக ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும். அப்படி இப்படி உப்பில் ஊற வச்சு செய்யும்போது வருஷ கணக்கில் 2-3 வருஷம் ஆனாலுமே இந்த மாங்காய் ஊறுகாய் வந்து கெட்டே போகாது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாங்க இதை வெயிலில் வச்சுட்டு வந்துடலாம். நல்லா அடிக்கிற வெயிலில் கொண்டு வந்து வச்சாச்சு. மாங்காய் ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் காய வச்சாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், இப்போ எப்படி தான் இருக்குது. சாய்ச்சி காமிக்கிறேன். பாருங்கள் எந்தளவு தண்ணி விட்டுருக்கு. நம்ம உப்பு போட்டோம் இல்லைங்களா, அதனால் தண்ணி விட்டுருக்கு. அடியில் இருக்க உப்பு தண்ணி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஒரு குலுக்கி எடுத்துக்கிட்டேன். மாங்காயை மட்டும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. அடியில் உப்பு தண்ணி இவ்வளோ இருக்குது, இது இருக்கட்டும். 2 பிளேட்டில் நல்ல பலாசனியாக மாங்காயை போட்டுக்கலாம். இது ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் காய வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். மாங்காய் ஒரு நாள் வெயிலில் காய வச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஈரெல்லாம் போய் நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த மாதிரி நீங்கள் செய்தீங்க அப்படின்னா எவ்வளோ வருஷம் ஆனாலுமே கெட்டே போகாது உங்களுக்கு. எல்லா டைம்லேயும் இதில் போடுற ஸ்பூனாக இருக்கட்டும், சின்ன சின்ன பொருட்களாக இருக்கட்டும், நம்ம வந்து கவனமாக ஈரம் இல்லாமல் பார்த்துக்கிட்டோன்னா எவ்வளோ நாள் ஆனாலும் கெட்டு போகாமலே இருக்கும். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் சீரகம் போட்டிருக்குங்க. இது நல்லா பொரிஞ்சு வரப்படி வறுத்து எடுத்துக்கோங்க. சிம்மில் வச்சு நல்லா பொரியுது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிடுங்க. படப்படன்னு வெடித்து பொரியணும். இதோ நல்லா பொரிய ஆரம்பிச்சிச்சு. வறுத்த கடாயிலே வைக்காமல் வேறு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுடுங்க. இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. நல்லா ஆறின பிறகு பொடிச்சு எடுத்துக்கோங்க. கடாயில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் சூடானதும் 1 டீஸ்பூன் அளவு கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். கேஸ் சிம்மில் வச்சுட்டு கட்டி பெருங்காயம் 2 பீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே மாங்காய் ஆட் பண்ணிடலாம். எல்லா மாங்காயுமே ஆட் பண்ணிட்டேன். உப்பு தண்ணி, ஒரு மாங்காய் ஊற வச்ச உப்பு தண்ணி இருக்கு இல்லைங்களா, ஸோ அதையும் இது கூடயே ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட இப்போ 3 ஸ்பூன் அளவு சில்லி பவுடர், நம்ம வறுத்து அரைச்ச பொடியெல்லாம் ஆட் பண்ணிடலாம். ஒரு மரக்கரண்டி வச்சு இதை நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. சிம்மில் வச்சுக்கோங்க. எல்லாமே கலந்து கொடுத்தாச்சு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.
ஆல்ரெடி நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். லைட்டாக ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் உப்பு நான் இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு டைம் கலந்து கொடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம ஊறுகாய் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்க்கும்போதே செம்மையாக இருக்குது. இதுக்கு கொஞ்சம் ஆயில் வந்து எக்ஸ்ட்ரா தான் இருக்கணும், அப்போ தான் ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும். ஃபஸ்ட் ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஓரமாக எடுத்து வச்சிடலாம். நம்ம ஊறுகாய் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ வந்து ஒரு டிப்ஸ் சொல்கிறனால இது நல்லா ஆறின பிறகு ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. பாருங்கள், இது வந்து கிளாஸ் ஜாரு, இது வந்து செராமிக், அதாவது பீங்கான் ஜார். இது ரெண்டுத்தில் எது நீங்கள் போட்டு வச்சாலுமே ஒன்றுமே ஆகாது, கெட்டு போகாமல் இருக்கும். நல்லா ஆறிடுச்சு. நான் பாருங்கள் இந்த பாட்டிலில் தான் போட்டு வச்சுருக்கேன். ஆக்சுவலாக நம்ம 1 கிலோ செய்தோம். பாருங்களேன், அதை வெயிலில் வச்சு நல்லா ட்ரை பண்ணிவிட்டு செஞ்சதுனால இப்போ இந்தளவு வந்திருக்கு. இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஊறுகாய்க்கு மேலே எண்ணெய் நிற்கணும், அப்போ தான் கெட்டு போகாமல் இருக்கும். ஒரு அளவு ஊறுகாய் வந்து மூழ்கி இருக்கணும் எண்ணெயில். அப்படி இருந்தது அப்படின்னா நீங்கள் வெளியவே வச்சுக்கலாம், ஃப்ரிட்ஜிலலாம் வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு வேளை எண்ணெய் கம்மியாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சிங்கன்னா நல்லெண்ணெய் வந்து லைட்டாக சூடு பண்ணிவிட்டு கூட கொஞ்சம் மேலே ஊற்றிக்கலாம். பத்தாமல் போச்சுன்னா, எண்ணெய் பத்தாமல் போச்சுன்னா. பாருங்கள், இது வந்து கரெக்டாக இருக்குது. இது 2-3 வருஷம் ஆனாலுமே கெட்டு போகாதுங்க. பிகினராக இருக்கவங்க கூட ஈஸியாகவே செய்யலாம். இப்போ புதுசாக கல்யாணம் இருக்கவங்க கூட எப்படி செய்யுதுன்னு தெரியாது, ஊறுகாய் கெட்டு போயிடும்னு பயமாக இருக்குது, நான் இவ்வளோ செலவுகள் செய்து நம்ம செய்யும்போது வீணாக போயிடும் பொருள்லாம் அப்படின்னு யோசிக்கவே தேவையில்லை. இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக சூப்பராகவே இருக்கும். சூடோட பாட்டில்லையோ எதுலேயோ போட்டு கப்புன்னு மூடி வச்சிடாதீங்க. வேர்த்து ஒரு மாதிரி பிசு பிசுன்னு பூசணம் பிடிச்ச மாதிரி வீணாக போயிடும். அதனால் இந்த மாதிரி ஒரு செராமிக் ஜாரோ இல்லை பாட்டில் ஜாரோ அந்த மாதிரி போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி காலையில் குளிச்சுட்டு வந்து சுத்தபத்தமாக இருக்கும்போது கையெல்லாம் நல்லா தொடச்சிட்டு ஒரு பவுல் எடுத்து அதில் ஊறுகாய் போட்டு வச்சுருங்க. கொஞ்சமாக அன்னைக்கு எவ்வளோ தேவைப்படுதோ நம்ம தொட்டு சாப்பிட்றதுக்கு அதை வந்து ஒரு ஓரமாக இருக்கட்டும், நிறையா இருக்கிற ஊறுகாய். அதுக்கப்புறம் ஒரு வேளை சாப்பிட்டுட்டு மீதியாச்சு அப்படின்ட்டு மறுபடியும் இதிலே கொட்டாதீங்க. அந்த மீதியான ஊறுகாயை தனியாகவே வச்சுக்கோங்க. தண்ணி கிண்ணி எதுவும் படாமல் நல்ல ஒரு ஓரமாக ஒரு நல்ல ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டு வச்சிங்கன்னா சூப்பராகவே இருக்கும். கண்ணாடி ஜாரு, செராமிக்கு, கல் சட்டிலாம் இருக்கும் இல்லைங்களா, அதில் கூட ஸ்டோர் பண்ணலாம், சூப்பராகவே இருக்கும். நீங்கள் வந்து ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் நல்லெண்ணெய் தான் பயன்படுத்தணும். அப்போ தான் வந்து ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும். சொல்லியிருக்கிற அளவுகள் படி இதே மாதிரி செய்து பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஐ திங்க் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பை, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.